ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தாங்க. மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் தாங்க செஞ்சுருக்கேன். இந்த மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டளவு சேர்த்துக்கலாம். மண் சட்டியில் போட்டு நல்லா வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கை அளவு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வந்து 3 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட கசகசா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாமே சேர்த்துட்டு செய்யும்போது தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வதங்கிடணுங்க. நல்லா வதங்கி கலர் மாறின உடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் அரைச்சி வச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் தூள் வீடியோ வந்து நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க. இதுதான் நான் மட்டன் குழம்புக்கு எப்போவுமே செய்கிறது. சிக்கன் குழம்பு இதே தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வறுவலுக்கு தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். நான் அரைச்சி வச்ச மசாலாவையும் நல்லா சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்புமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மட்டன் வந்து எந்த அளவுக்கு விசில் விடணுமோ அந்தளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சைட்பைட் நேஸாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த நம்ம வந்து சண்டே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். சண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, கீரை, மல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து பிரித்து அதோட பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறது. அதனால் சண்டே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் ஃபுல் பிஸியாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சமையலும் முடிஞ்சிருச்சு. மட்டன் வறுவல் தனியாக செஞ்சாச்சுங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா கூட மட்டனை வந்து சேர்த்துட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து தாளித்து விட்டாச்சுங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியல். இப்படி தாங்க எனக்கு சண்டே போச்சு. பாய்.